ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுதாவின் சமையலறை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு தரமான குளிர்ச்சியான குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 5 ரஸ்க் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு கொஞ்சம், 100 ஜீனி, 1 கிளாஸ் பால். நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இந்த ரஸ்கையும் ஜீனியையும் பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு 5 ரஸ்கை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 100 ஜீனியையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இப்போ நம்ம இப்போ நல்லா இதை நைஸாக பொடி பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. நல்லா நைஸாக மட்டும் அரைச்சிருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயை வச்சுருவோம். இந்த 1 கிளாஸ் பாலை காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். அதனால் சூட்டை காய்ச்சிக்கிடுவோம். இது நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இதுக்கு நல்லா திக்கான பால் தான் சேர்த்துக்கிறணும். இப்போ இது காயவும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் ஜாரில் இருக்கிறத இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிடுவோம். ஒரே இதை போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை கிளறிக்கிடுவோம். இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இப்போ கெட்டியாயிடுச்சு. இது மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். இது இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 கிளாஸ் காய்ச்சின பாலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்சியில் பலவடிக்கு ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். இது இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளாஸில் குல்ஃபி ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மிக்சர் ஜார் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த கிளாஸில் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் குல்ஃபி மோல்டு இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனாலும் டீ கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். நிறையா ஊற்றினாலும் ஊற்றலாம், 3/4 கிளாஸ் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட முந்திரி இருந்துச்சு, அதனால் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பாலித்தீன் கவர் எடுத்து இந்த கிளாஸை மூடி ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். உங்கள்கிட்ட இந்த கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பால் கவர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கவரால் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே லைட்டாக கத்தியால் அந்த ஐஸ் குச்சி வைக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். நம்ம இந்த பாலித்தீன் கவரில் சின்ன ஹோல்ஸ் போட்டு ஐஸ் குச்சியை சென்டராக வச்சுட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுப்போம். இப்போது 6 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணுவோம். இப்போது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால வராது எடுக்க. தண்ணியில் மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுவோம்.
குல்ஃபியை கிளாஸ்லேருந்து எடுத்துட்டோம். இது மேலே கொஞ்சம் நட்ஸை போட்டு தூவி விட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்லேயே ஒரு சிம்பிளான ஒரு குல்ஃபியை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சுதாவின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.